மிஷினரியுடைய வாழ்க்கை வரலாறு குறித்து நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்மளாம் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் மிஷினரிகள்லாம் எவ்வளவு பாடுகளில் உபத்திரவங்களில் போய் நம்மளை போல தான் எல்லாருமே நல்ல வசதிய வாய்ப்புகளோடு இருக்கிறவங்க ஆண்டோடைய அழைப்பை பெற்று எல்லாத்தையும் பவுல் சொன்னது மாதிரி குப்பையாக எண்ணி நஷ்டமென்று விட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு போய் அந்த பகுதிகளில் நம்ம பார்த்தோன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லாத இடங்கள்ல ஒரு ரோடு வசதி இருக்காது, தண்ணி வசதி இருக்காது, கரண்ட் வசதி இருக்காது. அப்படிப்பட்ட இடங்கள்ல எல்லாத்தையும் விட்டுட்டு போய் தன்னுடைய அநேக மிஷினரிகள் தங்களுடைய பிள்ளைகளை கூட அந்த நிறைய ஹாஸ்டல்ல விட்டுட்டு போய் ஆண்டவருடைய பணியை செய்துட்டு இருக்கிறாங்க. அதுல இன்னைக்கு நம்ம ஒரு மிஷினரியுடைய ஒரு வாழ்க்கை வரலாறு, ஏற்கனவே அவர் இறந்துட்டாரு தான், ஆனாலும் அவருடைய அந்த வாழ்க்கை வரலாறு எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. அதனால உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27வது வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு கர்த்தர் பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று வசனம் சொல்கிறது. அப்படிதான் ஒரு சிறுவன், பாளையங்கோட்டை பகுதியை சேர்ந்த ஒரு மனிதர், 1941 பிறந்தவர். அவருக்கு பெயர் ஞானபால். நிறைய பேர் ஒருவேளை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாமா இருக்கும். அவர் தன்னுடைய 12வது வயதுல மரணத்தோடு போராடி கொண்டிருந்தார். ஆனா ஆண்டவர் நம்ம எல்லாரையும் குறிச்சு, இப்ப நம்ம எல்லாருமே இங்க இருக்கோம் அப்படின்னா எல்லாரையும் உலக தோற்றத்துக்கு முன்னாடி தேவன் முன்குறிச்சி நம்மளை தெரிந்து கொண்டார் தான். அதே போலதான் அந்த சிறுவனையும் தாயின் கற்பத்திலேயே ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அந்த தாயும் மூத்த பையன் அப்படிங்கிறதுனால தலைப்பிள்ளை கர்த்தருக்கு என்று சொல்லி கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்திருக்காங்க. ஆனா அவருடைய அந்த 12வது வயதுல ஒரு மரண படுக்கை, மரண போராட்டம், மரணத்துக்கும் அவருக்கும் கொஞ்சம் தூரங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில அசைவற்று போய் கண் மூடி கண் திறக்காம படுத்திருந்த வேளையில் அவருடைய குடும்பத்தினருடைய தாய், தகப்பன், சகோதரிகள்லாம் சேர்ந்து அவருடைய ஜீவனுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த சபையினுடைய ஊழியர் சொல்றாரு, நீங்க அந்த பிள்ளைய கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்துருங்க, கர்த்தருடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும், நீங்க போராடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இருக்கிற சூழ்நிலை, அந்த பையனோட சூழ்நிலை அப்படி இருக்குது. ஆனா எல்லாரும் நெருக்கிறதுனால அவங்க அம்மா கிளாடிஸ் அம்மையார் என்ன செஞ்சாங்க, தான் பிள்ளைய, ஏசப்பா உங்க சித்தம் என்னவோ என் பிள்ளையோட வாழ்க்கையில நிறைவேறட்டும், நான் உங்க கரத்துல என் பிள்ளைய ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்தாங்க. ஆனா அந்த தேவன் அந்த ஒப்பு கொடுத்தல விரும்பினாரா என்னன்னு தெரியல. ஆனா ஒப்பு கொடுத்ததுக்கு பிறகு அந்த பையன் திடீர்னு கண்ணை விழிச்சு ஆண்டோடைய கிருபையினால சுகம் பெற்று நல்ல ஒரு சுகத்தை பெற்றுட்டான் ஆண்டோடைய கிருபையினால. அப்போ ஒரு சுகம் இல்லாத பிள்ளை அப்படின்னாலே எல்லாருக்கும் வீட்டுல ஒரு செல்லம் இருக்கும் இல்லையா, எல்லாரும் கொஞ்சம் ரொம்ப கேர் எடுத்து தான் பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க. அதே போல சபையிலையும் அந்த பையனுக்கு ஒரு நல்ல ஒரு செல்லம் இருந்தது. அதனால அந்த செல்லத்தினால அவனுக்கு ரொம்ப ஒரு முரட்டுத்தனமும் சேர்ந்தே வளர்ந்தது. அந்த தெருவில் அந்த பகுதிகளிலேயே ஒரு முரட்டாட்டமான ஒரு பையன் போல அவன் வாழ்ந்தான். ஆண்டவர் அந்த தெரியும், பாளையங்கோட்டை பகுதியில் ஃபுல்லுமே சர்ச்சு, அந்த ஜபங்கள், ஆலயங்கள் எங்கு பார்த்தாலும் அந்த ஒரு இது இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அந்த பையன் சண்டே கிளாஸ் எல்லாமே போனா கூட ஒரு ஆண்டவரை விட்டு ஒரு தூரமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தான். 1957 பள்ளி படிப்பை முடிச்சதுக்கு பிறகு அவனுக்கு ஒரு டாக்டர், கால்நடை மருத்துவருக்கான ஒரு சீட்டு கிடைச்சது. அதை படிக்கிறதுக்காக சென்னை வந்தான். அந்த சென்னை வந்தப்போ அவருடைய வாழ்க்கை, இந்த சென்னையினுடைய உல்லாசம், சென்னையினுடைய காரியங்கள் அநேகமாக அவர் ஈர்த்ததுனால இன்னும் கொஞ்சம் தேவனை விட்டு வழி விலகி போயிட்டார். அப்போ தேவன், ஆனால் அழைத்த தேவன் மறக்கவே மாட்டார். நம்ம மறந்துடுவோம், ஆண்டவர் விட்டு நிறைய நேரம் நம்ம மறந்து போய் இருப்போம். நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் நிமித்தம் நிறைய நேரங்களில் நம்ம கூட ஆண்டவர் விட்டு திரும்புவோம். ஆண்டவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை ஒரு நாள் மறக்கவே மாட்டார், ஒரு நாள் கைவிடவே மாட்டார். 2 வருஷம் இப்படியே ஓடிச்சு. உலகத்தின் உல்லாசங்கள், உலகத்தின் காரியங்களில் அவர் ரொம்ப ஈடுபட்டு அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தார். அவருக்கு என்னன்னா, நம்ம டாக்டர் படிக்கும், நம்ம டாக்டர் படிச்சா நல்ல கை நிறைய சம்பாதிக்கலாம், நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாம், அப்படி ஒரு இது இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் 3வது வருஷத்துல திடீர்னு அவருக்கு ஒரு சுகவீனம். ஏன்னா முதல்ல இந்த 12 வயசுல அதே பலவீனம் மறுபடியும் அவருக்கு அந்த சிறுநீரக பிரச்சனையினால ஹாஸ்டல்ல இருக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டாரு. யூரின்லாம் ரத்தமா போக ஆரம்பிச்சது. அவருக்கு ஒரு மரண பயம் வந்துச்சு. அப்பதான் அம்மா அப்பா கொடுத்த பைபிள் எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. பெட்டியில இருந்து அப்பதான் தூக்குறாரு முதல் டைமா. அப்போ ஆண்டவருடைய வசனத்தை வாசிச்சாரு, ஆண்டவர் தேற்றினாரு. அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள வர ஆரம்பிச்சார். ஆனா ஆண்டவர் அங்கங்க அவருடைய பிள்ளைகளை வச்சிருப்பாரு. அவரை வழி நடத்துறதுக்குன்னு அநேக பிள்ளைகளை ஆண்டவர் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாரு. அவங்க எல்லார் மூலமாக கர்த்தர் அவரை மறுபடியும் அவருக்குள்ள கொண்டு வந்தார்.
வந்தார். டாக்டர் சாம் கமலேசன் அவர்களுடைய அந்த மெசேஜ் மூலமா அவர் தொடப்பட்டு அவர் மூலமாய் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தப்பட்டு நல்லா வந்துட்டு இருந்தார். அப்போ 1963 மறுபடியும் அவருக்கு வந்து அந்த இதெல்லாம் முடிஞ்சிச்சு, இதெல்லாம் முடிச்சாச்சு, பயிற்சி முடிச்சாச்சு, விருதுநகர்ல அவருக்கு போஸ்டிங் கிடைச்சாச்சு. அப்போ நல்ல ஒரு வாழ்க்கை இல்லையா, கை நிறைய சம்பளம் வருது, நல்ல ஒரு ஃபேமிலி லைஃபை தேடிக்கிட்டு நல்லா சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு மறுபடியும் என்ன செஞ்சார், மறுபடியும் பின்னாடி போயிட்டார். தேவன் பார்த்தாரு, மறுபடியும் என்ன செஞ்சாரு, அந்த சிறுநீரக பிரச்சனை அவருக்கு மறுபடியுமாய் வந்தது. மறுபடியும் ஆண்டவருக்குள்ள ஒரு வருதுக்காக ஆண்டவர்கிட்ட ஒப்புரவானார். மறுபடியும் அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அறுவை சிகிச்சையும் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு புரிஞ்சது, ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா அந்த உலகத்துல நம்ம வந்து வாழவே முடியாதுங்கிற ஒரு கண்டிஷனை வந்து அவர் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா உலகத்துல எவ்வளவுதான் பணம் பொருள்கள் எல்லாமே வசதிகள் இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்ப இந்த கொரோனா பீரியட்ல எவ்வளவு கோடி கோடியா பணம் வச்சிருந்தவங்க கூட எந்த ஒரு சொல்யூஷன் பண்ண முடியாதபடிக்கு மறிச்சு போனதை நம்ம எல்லாரும் அறிவோம். எல்லா பிள்ளைகள், சொந்த பிள்ளைகள் இருந்தா கூட தூக்கி போடுறது கூட ஆள் இல்லாம எத்தனையோ பேர் மறிச்சு போனதை நம்ம வந்து அறிவோம். அப்படிதான் அவர் என்ன செஞ்சாரு, ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால வாழ முடியாதுங்கிற ஒரு இதை வந்து புரிஞ்சு கொண்டார். அந்த உண்மையை அவர் புரிந்து கொண்டதுனால மறுபடியும் ஆண்டவருக்குள்ள ஒப்புரவாகி இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுத்தார். எனக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் ஆண்டவர் விட்டு நான் பின்வாங்கி போக மாட்டேன், இனி நான் ஆண்டவர் தான் நான் பிடிச்சுக்கொள்வேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார், ஆண்டவருக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். 1967 அருட்பலியாளனாக மிஷனரியாக அவர் அர்ப்பணித்து தன்னை அர்ப்பணித்தார். தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதற்கு ஒரு பலவீனமான பாண்டன் தான், அடிக்கடி பலவீனப்பட்டாரு, சிறுநீரக பிரச்சனை இருந்தது, எல்லாம் இருந்தாலும் கூட அவர் வந்து தன்னை அர்ப்பணித்தார். ஊழியத்தை செய்கிறதுக்கு தன்னை அர்ப்பணித்து ஒரிசா மாநிலத்தில் உள்ள மல்கன்கிரி என்ற பகுதிக்கு வந்து அவர் போனார். பார்த்தா இங்கே ஒரு பாளையங்கோட்டையில் நல்ல ஒரு வசதியோடு வாழ்ந்த ஒரு சகோதரர் தான். ஆனால் அந்த இடத்துல போனால் ஒரு சின்ன குடிசை, ஒரு வசதியுமே இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல தன்னை ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணித்து அந்த இடத்துல போய் இருந்தார். அங்கே ஒரு மொழி தெரியாது, எல்லாருக்குமே நமக்கு தெரியும் ஒரு புது இடத்துக்கு போனோன்னா அங்கே எவ்வளோ கஷ்டங்கள்னு. ஆனால் அங்கே போயிட்டு அந்த ஒரியா மொழியை கற்றுக்கொண்டு அந்த பகுதிகளில் போய் அந்த பகுதிக்கான எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணார். ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணி அங்கே எந்த விதமான மக்கள் வாழ்றாங்க எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அதை வச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சார். ஜெபிச்சு ஒரு கிராமத்தை, சந்தால் அப்படிங்கிற அந்த கிராமத்துல உள்ள ஒரு சின்ன பகுதியை செலக்ட் பண்ணி அந்த பகுதியில் ஒரு 30 ஃபேமிலி தான் இருந்தாங்களாம். அந்த 30 ஃபேமிலியை மட்டும் முதல்ல அவர் டார்கெட் பண்ணார். போய் தினமும் போய் ஜெபத்தோட போயிட்டு வருவாராம். 3 வருஷம் போனாராம். 3 வருஷம் வரைக்கும் அவர் ஒரு ஆளை கூட அந்த பகுதியில கண்ணால பார்த்ததே கிடையாது. 3 வருஷம் தினமும் சோர்ந்து போகாம தினமும் போயிட்டே இருந்தாராம். 3 வருஷம் கழிச்சுதான் ஒரு மனிதன் மெதுவா வந்து எட்டி பார்த்தாராம், எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மனுஷன் அது பயங்கர சந்தோஷம் இருக்கு. ஏன்னா 3 வருஷத்துக்கான ஒரு பலன் ஒரு மனுஷன் இந்த இடத்துல பார்க்க முடிஞ்சதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவருக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவருக்கு உதவி செய்து, இப்போ நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு சுவிசேஷத்தை சும்மா போய் நம்ம சொன்னோம்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு கஷ்டப்படுற மக்களுக்கு அவங்களோட தேவைகளை அறிந்து அவங்களுக்கு ஒரு உதவி செய்யும் போது அவங்க நம்ம மேல ஒரு நல்ல ஒரு மதிப்பு வரும், ஒரு அன்பு வரும். அப்போ நம்ம இயேசுவை பத்தி நம்ம சொல்லும் போது வந்து அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அதே மாதிரி தான் இவர் வந்து அந்த சமூக பணியையும் சேர்ந்து அவங்களுக்கு செய்தார். போயிட்டு அவங்களுக்கு உதவி செய்து அவங்களோட தேவைகளை அறிந்து தேவைகளுக்கு உதவி செய்து அவங்களுக்கு அந்த ஆண்டவரை பத்தி சொன்னார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டோடைய கிருபையினால அவருடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அநேக ஆத்துமாக்களை தேவன் கொடுக்க ஆரம்பித்தார். அப்போ அங்க வந்து நிறைய ஜப குழுக்கள் ஆரம்பித்தார், மருத்துவ பணி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாரு. ஆண்டோடைய கிருபையினால இவரை போலேயே தரிசனம் பெற்ற டாக்டர் ஐரிஸ் என்பவங்களை 1972 திருமணம் பண்ணினார். அநேக போராட்டங்களுக்கு பிறகு அந்த திருமணம் நடந்தது. அப்போ அந்த அம்மாவுமா சேர்ந்து அங்கே வந்து ஊழியம் பண்ணாங்க. அவங்களும் டாக்டருங்கிறதுனால ஒரு மருத்துவ பணி செய்யலாம் அப்படிங்கிற மருத்துவ உதவிகளை முகாம்களை நடத்தலாம்னு சொல்லி அநேக மருத்துவ முகாம்களை அமைத்து அந்த இடத்துல வந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க, நற்செய்தியை அறிவிக்க ஆரம்பித்தாங்க. அப்படியாக ஊழியங்கள் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு 1975 மறுபடியும் அவருக்கு வந்து ஒரு விபத்து ஏற்பட்டது. முதுகெலும்பு எல்லாம் உடைஞ்சு அது நிமித்தம் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு பயங்கரமான ஒரு நிலைமைக்குள்ள போனார். ஆனாலும் தேவன் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவருக்கு
சுகம் கொடுக்க வல்லமுள்ள தேவன். அவருடைய கிருபையினால மறுபடியும் ஜீவன் பெற்று மறுபடியும் எழுந்து விடாது அந்த ஊழியத்தை அவங்க 2 பேருமா சேர்ந்து செய்தாங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து 1977 மறுபடியும் அவருக்கு அந்த சிறுநீரக பிரச்சனை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய ஒரு லெவலுக்கு அவருக்கு மேல இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு போயிட்டாரு. ஆனாலும் ஆண்டவர் கிருபையினால 78 அவருக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி உயிர் பிழைத்தார். அவர் உயிர் பிழைக்கிறதே ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம்தான். அவர் வந்து சிறுநீரகம் சரியாயிட்டு, ஆனா அவருக்கு வந்து பக்கவாதம் வந்துருச்சு. பக்கவாதம் வந்து எழும்ப முடியாத ஒரு லெவல்ல போயிட்டார். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையினால் ஆண்டவர் ஒரு ஊழியரை அனுப்பி அந்த இடத்துல அமெரிக்காவில் ஒரு ஊழியரை அனுப்பி அவர் ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் அவர் உயிரோட மறுபடியும் எழும்ப பண்ணினார். எழும்பினாலும் அந்த பலவீனத்தை அவர் நோக்காதபடிக்கு மறுபடியுமா எந்திரிச்ச 2 பேருமா சேர்ந்து அந்த ஊழியத்தை செய்துகிட்டே இருந்தாங்க. அநேக ஒரு அங்க வந்து நமக்கு தெரியல, மருத்துவ உதவிகள் இல்லாததுனால நிறைய பெண்கள் பிரசவ நேரத்துல வந்து இறந்து போயிடுவாங்க. அப்ப அந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் அனாதையாகணும், அந்த பிள்ளைகளை எல்லாம் எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இவங்க சொந்த பிள்ளைகளை போல எடுத்து வளர்த்து அந்த இடத்துல ஆளாக்குனாங்க. இப்படிலாம் நிறைய காரியங்களை செய்துட்டே வந்தாங்க. 1980 மறுபடியும் பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டார். அந்த நேரத்திலையும் ஆண்டோடைய கிருபையினால அவர் சுகம் பெற்றார். இதன் மத்தியிலையும் அந்த போண்டாங்கிற மொழியை கற்றுக்கொண்டு அவங்களுக்கு இந்த வந்து சின்ன சின்ன கிளிப்பா ஒரு நற்செய்தி இது பண்ணிட்டு அந்த சந்தை வெளிகளிலையும் அந்த மக்கள் கூடுகிற பகுதிகளிலையும் போயிட்டு அவங்களுக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவிப்பாங்களாம். அவரே ஒரு ரொம்ப முடியாத பட்சம் தான். ஆனாலும் அதன் மத்தியிலையும் அவங்க கணவன் மனைவியுமா சேர்ந்து அந்த ஊழியத்தை செய்தாங்களாம். உபத்திரவம் பொறுமையை தரும், பொறுமை பரீட்சை இதுன்னு சொல்லிட்டு நமக்கு வசனம் சொன்ன மாதிரி அந்த உபத்திரவத்தில் அவர் மேன்மை பாராட்டினாங்களே ஒழிஞ்சு ஏன் எனக்கு வந்து இவ்வளவு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் அவங்க யோசிக்கவே இல்லை. மறுபடியும் 1986 ஆண்டுல அடிக்கடி அவருக்கு நெஞ்சு வலி வந்ததுனால அந்த வெள்ளூர் சிஎம்சியில் வந்து அட்மிட் பண்ணாங்க. வெள்ளூர் சிஎம்சியில் வந்து அட்மிட் பண்ணி ஆப்ரேஷனுக்கான டேட் எல்லாம் குறித்து இது பண்ணும் போது ஆப்ரேஷன் வந்து சக்சஸ் ஆகாம அவர் வந்து அந்த சூழ்நிலை அவர் மரித்து போகிறார். அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்க கணவனும் மனைவியும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்களாம். நான் மரிச்சா நீ வந்து அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யணும், நீ மரிச்சா நான் என்னோட அந்த ஊழியத்தை நான் தொடர்ந்து செய்வேன். நம்ம 2 பேருமே மரிச்சிட்டோம்னா நம்ம பிள்ளைங்க அந்த பணியை வந்து தொடர்ந்து செய்யணும். அதுதான் அவங்களோட அந்த ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் இதுல அந்த அம்மா கலங்கி போகாதபடிக்கு கர்த்தர் எப்படி தாவீது வந்து அந்த நெருக்கத்தின் மத்தியில தன்னை கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டாரோ அதே போல அந்த சூழ்நிலையில கணவனை இழந்தாலும் அந்த சூழ்நிலையில அவங்க சோர்ந்து போகாதபடி கர்த்தருக்குள்ள தங்களை திடப்படுத்தி கொண்டு இந்த அடக்க ஆராதனைகள் எல்லாம் முடிச்சது உடனே அவங்க அந்த ஒரிசாக்கும் பயணப்பட்டாங்களாம். அவங்க பிள்ளைகளோட கூட சேர்ந்து ஒரிசால போயிட்டு மறுபடியும் அந்த பணியை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சாங்களாம். இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால இந்த ஊழியர்கள் இன்னும் இப்போ அந்த இடத்துல 250க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல ஆண்டவரை பத்தி சுவிசேஷத்தை ஃபுல்லும் சொல்லியிருக்காங்க. அங்க மிஷினரி இவங்களுடைய கனவுப்படி அந்த இடத்துல ஒரு மிஷன் மருத்துவமனையும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வந்து அந்த இடத்துல இன்னும் தொடர்ந்து ஆண்டவர் கிருபையினால அந்த ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நம்மளும் ஒரு பெரிய பிரச்சனையோடு உள்ள ஒரு மனிதர், ஒரு பலவீனமான ஒரு மனிதர், அந்த மனிதரை கொண்டு கர்த்தர் இவ்வளவு தூரம் செய்ய முடியும் அப்படின்னா, அவரை பயன்படுத்த முடியும்னா நம்மளை கொண்டும் ஆண்டவர் வந்து நிறைய காரியங்களை செய்ய முடியும். இவ்வளவு ஒரு பலவீனத்தின் மத்தியில ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லாத இடத்துல போய் ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொண்டு ஆண்டவருக்காக அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தின அந்த மனிதருக்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இப்போ நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம், நம்மளை கொண்டு கர்த்தர் இப்ப எல்லாருமே தாயின் கற்பத்தில் இருக்கும் போது தேவன் முன்குறிச்சுதான் நம்மள இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. அப்ப இன்னைக்கு நானும் நீங்களும் யோசிச்சு பார்ப்போம். ஒரு சிந்தனைக்காக இந்த காரியத்தை உங்க முன்னாடி வச்சேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.